ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பொருட்களை வச்சு உங்ககிட்ட ஒரு சில டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த பாக்ஸ் எல்லாம் டப்பாலாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது கடையில் வாங்கும்போது நமக்கு கொடுப்பாங்க. அதில் பொருளை கொட்டி வச்சுட்டு இந்த டப்பாவை நம்ம தூக்கி போட்டுறாமல், ஸோ நம்ம கிச்சனில் செட்டாக நம்ம வாங்கியிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம இதுக்கு நமக்கு என்ன கலரோ அதை நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய டப்பா எல்லாமே பிளாக் கலரில் தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் மூடியில் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாசி பயிறு, கொண்டக்கடலைலாம் நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணாலுமே ஒரு ஒரு சில இதில் வண்டு வந்துடும் ஒரு டைமில். அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்க லைட்டாக நம்ம அடுப்பில் போட்டு ஸ்லிம்மில் வச்சு ஒரு நல்ல சூடு ஏறினோன்னே நல்லா கிண்டிட்டு நம்ம கொட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி பாவக்காய் நறுக்கும் போது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா அந்த உப்பில் அந்த கசப்பெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு சமைச்சிக்கலாம். கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா நமக்கு நிறையா வந்துடும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை என்னடா பண்ணுறதுன்னு காஞ்சு போயிட்டு இல்லாட்டி வேண்டாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டுருவோம். கவரில் இருந்தால் கூட கருத்துடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதாவது நம்ம கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா இருந்தால் பாக்ஸில் கொஞ்சம் வச்சுட்டு நிறையா மிச்சம் எக்ஸ்ட்ரா உள்ள கருவேப்பிலை இந்த மாதிரி வறுத்து அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி காய்கறிக்கெல்லாம் செய்யும்போது குழம்புக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பிள்ளைங்க அந்த கருவேப்பிலையே நம்ம சமைக்கும்போது செஞ்சாலும் அதை தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க, நம்மளும் அப்படியே சாப்பிட்ருவோம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் லெமன் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கையில் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஸோ அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அப்புறம் கேரட்டு இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணும்போது அவரைக்காலாம் லாஸ்ட்டாக சோம்பும் தேங்காயும் அரைச்சி போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் தோசை ஊத்தாப்பம்லாம் ஊற்றும் போது இந்த மாதிரி கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.